அதில் ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நம்ம அது இறைவன் கொடுத்த வழிபடியாக நம்ம போயிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள இறைவன் சொன்னதை தான் நான் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா மக்களுக்கு நம்ம வழியா நல்ல நல்ல மக்களுக்கு பயனடையக்கூடிய நல்ல பல விஷயங்கள மக்களுக்கு கடத்திருவோமே. ஏன்னா இறைவன் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க என்ன எத படிக்கிறீங்களோ இத வந்து தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்லுது தான் பெரிய ஒரு விஷயம். அறம்னா நமக்கு உலகத்துல வாழுற அனைத்து மக்களுக்கும் தேவையானது எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் குடுக்குறதுல அறம். நீ இந்த வழியில போ அப்படின்னா அது அறம் தான். தண்ணி இருக்குதுப்பா வீட்டு முன்னால தண்ணி இருக்கு குடிச்சிட்டு போ அப்படின்னா அறம் தான். வீட்டுக்கு வாரவங்கள நம்மள தேடி வர மக்கள அன்பா ஆதரித்து அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு அனுப்பணும் அப்படின்னா, நமக்கு என்ன ஒரு கஷ்ட துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் இறைவன் நம்மள வந்து அந்த நேரத்துல பாதுகாத்துக் கொள்வார். அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாப்பு வராமல் பூமி பூமி மீது வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவருக்கு பல பிரச்சனைகள் எது வந்தாலும் அது இறைவன் பார்த்துக்கிடுவார். இறைவன் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். உண்மை. அதனால இங்கே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்ல எண்ணங்களும் இருக்கும், கெட்ட எண்ணங்களும் இருக்கும். அதாவது இறைவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இந்த வாழுற பூமியில வந்து